எல்லாம் பாருங்கள். நான் அதிகமாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், உடம்புக்கு நல்லதுன்ட்டு. இதயம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். எண்ணெய் ஊற்றி கடுகு 2 போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வரும் பொழுது 2 கொத்து கருவேப்பிலை போடணுங்க. கருவேப்பிலையை போட்டுட்டு 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு உரித்து வச்சு அதை 2 நறுக்கி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சாம்பார் வைப்பாங்க. நான் இப்படி சாம்பார் இப்படி தான் வைப்பேன். இது நல்லா வதங்கி வரும் பொழுது தக்காளியை நல்லா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கணும். இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம் பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் சேர்த்து நல்லா இதில் வேக விடணும். வதக்கிறது இல்லைங்க, நல்லா வேக விட்டணும். தக்காளி போட்ட உடனேயும் கல்லுப்பு போட்டுருங்க. அப்போ தான் நல்லா தக்காளி வெந்து வரும். நமக்கு சாம்பாருக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு தீயை நல்லா மிதமாக வச்சுருங்க. வச்சுட்டு இதுக்கு இதில் மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா தக்காளி வெந்து வரணுங்க. அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். கூட்டத்துக்கெலாம் இப்படி வச்சா குழம்பு நல்லா திக்காகவும் நமக்கு கிடைக்கும். வேக விட்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் தண்ணியும் கலந்துடுவேன். தண்ணி கலந்து வேகும் பொழுது தக்காளினால் நல்லா காயாக இருந்தால் கூட நல்லா வெந்துடும். சாம்பார் திக்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. தக்காளி நல்லா இப்படி வெந்து நல்லா மசிஞ்சு வரணும். இதுக்கப்புறம் நம்ம வந்துங்க அரைச்சோம் இல்லையா பொட்டுக்கடலை தேங்காயெல்லாம், அதை இதோட நம்ம சேர்த்துறோம். நான் தக்காளி பெருசாக இருந்ததுனால நான் 2 போட்டுக்கிட்டேன். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் 3 4 உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 6 பேர்த்துக்கு வேண்டிய சாம்பார் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த அரைச்சதை நல்லா தண்ணி கலந்து கொஞ்சம் ஊற்றி நல்லா நம்ம கொதிக்க விடுங்க. நல்லா இப்படி கலந்து விட்டு நமக்கு தேவையான அளவு ஒரு நல்ல பொட்டுக்கடலை போட்டிருக்கனால நமக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும். இருந்தாலும் நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார் நல்லா கொதித்து வரும். கொதித்து வரும் பொழுது நல்லா கரண்டி போட்டு கிண்டி விட்டு ருசி பார்த்துருங்க, உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா, அதை 4 தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு மூடி வச்சுருங்க. சாம்பார் ரெடி. அடுத்து நம்ம பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி பார்க்கலாமா? இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் நான் அரைக்கிற முறையை சொல்கிறேன். பச்சை மிளகா ஒரு 5. நாங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம். உங்களுக்கு வேண்டான்னா கம்மி பண்ணிக்கோங்க. பூண்டு 3, 2 சின்ன வெங்காயம், தேங்காய் போட்டு உப்பு போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். அப்புறம் பொட்டுக்கடலையை போட்டு அரைச்சிக்கணும். பாருங்கள், சாம்பார் ஆஃப் பண்ணி மூடியாச்சு. அடுத்து சட்னி தாளிக்கலாம் பாருங்கள். அதுக்கும் நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன் நான். இதே நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் ஊற்றி 2 கடுகு போட்டு கருவேப்பிலை 2 வாசத்துக்கு ஒரு வரமிளகாய் போட்டு ஆஃப் பண்ணி சட்னியில் ஊற்றிடலாம்.
சூடான இட்லி ரெடி. வாங்க ஆறுறதுக்குள்ளே சாப்பிட்லாமா?